திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுது வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம்? திமுக தேர்தல் அறிக்கை குழு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது ஆலோசனை என்பதை நடத்தி வருகிறது. குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கை குழு கனிமொழி தலைமையிலான குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பரிந்துரைகள் என்பது பெறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி தலைமையிலான இந்த குழு என்பது ஆலோசனை பெறும்போது இது இறுதிக்கட்டத்தை எட்டக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வேலூர் மண்டலத்துக்கு ஆலோசனை மேற்கொள்வதற்காக செல்ல இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக அந்த பணிகள் தொடர்பாக ஆலோசனை என்பது அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பரிந்துரைகள் என்பது கேட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை என்பது நடத்தி வருகிறார்கள். இதற்கு பிறகாக என்னென்ன நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது, தேர்தல் அறிக்கையில் என்னென்ன கருத்துக்களை இணைப்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசனை என்பது நடத்தியிருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. இப்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி, அதே போல டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஆலோசனைகளில் எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் என்பது என்னென்ன கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல பரிந்துரைகள் எந்தெந்த பரிந்துரைகள் வந்திருக்கிறது, அந்த பரிந்துரைகளை முதலமைச்சரிடம் எப்போது கொடுப்பது, மேலும் பரிந்துரைகள் அதிகமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிப்பது உள்ளிட்டவை தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. வேலூருக்கு சென்று அனைத்து பரிந்துரைகளும் பெறப்பட்ட பிறகாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது முதலமைச்சரை சந்தித்து பெறப்பட்ட பரிந்துரைகள் அனைத்தையும் முதலமைச்சரிடம் தர இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக தேர்தல் அறிக்கை என்பது இந்த மாத இறுதிக்குள்ளாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிவித்த உடனேயே திமுக தேர்தல் பணிகளை வேகம் எடுக்க இருப்பதாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த மாத இறுதிக்குள்ளாக தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்படுவது எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுது வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம்? திமுக தேர்தல் அறிக்கை குழு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது ஆலோசனை என்பதை நடத்தி வருகிறது. குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கை குழு கனிமொழி தலைமையிலான குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பரிந்துரைகள் என்பது பெறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழி தலைமையிலான இந்த குழு என்பது ஆலோசனை பெறும்போது இது இறுதிக்கட்டத்தை எட்டக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வேலூர் மண்டலத்துக்கு ஆலோசனை மேற்கொள்வதற்காக செல்ல இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக அந்த பணிகள் தொடர்பாக ஆலோசனை என்பது அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பரிந்துரைகள் என்பது கேட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை என்பது நடத்தி வருகிறார்கள். இதற்கு பிறகாக என்னென்ன நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது, தேர்தல் அறிக்கையில் என்னென்ன கருத்துக்களை இணைப்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசனை என்பது நடத்தியிருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. இப்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி, அதே போல டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஆலோசனைகளில் எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் என்பது என்னென்ன கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல பரிந்துரைகள் எந்தெந்த பரிந்துரைகள் வந்திருக்கிறது, அந்த பரிந்துரைகளை முதலமைச்சரிடம் எப்போது கொடுப்பது, மேலும் பரிந்துரைகள் அதிகமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிப்பது உள்ளிட்டவை தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. வேலூருக்கு சென்று அனைத்து பரிந்துரைகளும் பெறப்பட்ட பிறகாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது முதலமைச்சரை சந்தித்து பெறப்பட்ட பரிந்துரைகள் அனைத்தையும் முதலமைச்சரிடம் தர இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக தேர்தல் அறிக்கை என்பது இந்த மாத இறுதிக்குள்ளாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிவித்த உடனேயே திமுக தேர்தல் பணிகளை வேகம் எடுக்க இருப்பதாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த மாத இறுதிக்குள்ளாக தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்படுவது எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.